21 முதல் 31 வசனங்களை மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 31 வசனங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டு அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. 21 முதல் 31 வசனங்கள் ஒரு பேராகிராஃபை போல இருக்கிறதுனாலே மொத்தமாக வாசிக்கிறேன். இதை ஒவ்வொரு வசனமாய் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 24ஆம் வசனத்திலே மறுபடியும் நாம் கவனத்தை செலுத்துவோம். இந்த 21 முதல் 24ஆம் வசனங்கள் தேவனுடைய ரட்சிப்பின் வழியை குறித்து நமக்கு சொல்லுகிறது என்று ஏற்கனவே சொன்னேன். ரட்சிப்பின் வழியிலே 5 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பின் வழி 5 காரியங்களை கொண்டிருக்கிறது. 5 காரியங்கள் என்ன? முதலாவது, தேவன் நீதியை கொடுக்கிறார், அந்த நீதியை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். அதுதான் முதலாவது காரியம். தேவன் தம்முடைய நீதியை கொடுக்கிறார், அந்த நீதியை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். இரண்டாவது, அந்த நீதி நம்முடைய கிரியினாலேயோ அல்லது நியாயப்பிரமாணத்தின்படி நாம் செய்கிறதுனாலேயோ நமக்கு சொந்தமாகிறதல்ல, விசுவாசத்தினாலே நமக்கு அது பலிக்கிறது. அதுதான் இரண்டாவது காரியம். இதையும் படித்தோம். மூன்றாவதாக, இது யூதர், கிரேக்கர் போன்ற எல்லாருக்கும், மனுஷனாய் பிறந்த யாருக்கும் இது கொடுக்கப்படுகிறது. நான்காவது, இது முற்றிலும் தேவனுடைய கிருபையினாலே இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒன்று. இதை போன வாரத்தில் படித்தோம். இப்பொழுது 5வது காரியத்தை படிக்க போகிறோம். அது என்ன? இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் செய்த மீட்பின் கிரியையின் மூலமாக நமக்கு இது வாய்க்கிறது, இது உண்டாகிறது, இது சாத்தியமாகிறது. இந்த தேவ நீதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நிறைவேற்றின மீட்பின் கிரியை, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இப்படிப்பட்ட மீட்பின் கிரியை நிமித்தமாக நமக்கு இவைகள் சாத்தியமாகிறது. இந்த நீதி நமக்கு கிடைக்க கூடியதான் இருக்கிறது. இதை குறித்தான் இன்றைக்கு போதிக்க போகிறோம். போன வாரத்தில் வராதவர்கள், போன வாரத்தில் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறதை குறித்து நாம் போதித்தோம். எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுவது என்றால் என்ன என்பதை குறித்து போதித்தோம். அதாவது, நீதிமான்கள் ஆக்கப்படுவதுனா ஏதோ பாவம் மன்னிக்கப்பட்டது என்றல்ல. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலே வெறும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற அளவுக்கு தான் அவர்களுடைய முழு அறிவுமே இருக்கிறது. கிறிஸ்துவ நண்டையில் வரும்போது வெறும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று மட்டுமே தான் அறிந்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறேன். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அது கூட தெரியாம இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை குறித்து தான் அறிந்திருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் தான் அவர்கள் செல்லுகிறார்கள். ஆனால் நீதிமான்களாக்கப்படுகிறது என்பது பாவம் மன்னிக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, அதை விட தாண்டி செல்லுகிறது. சுத்திகரித்து தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவுகிறார் என்று வாசிக்கிறோம். கழுவப்படுகிறது மட்டுமல்ல, அதை காட்டிலும் அதிகமாய் செல்லுகிறது. நான் சொன்னேன் இல்லையா, பையன் போய் விளையாடுறான், விளையாடக்கூடாது, செய்யாத, அடிப்பேன்னு சொன்ன பிறகு போய் விழுந்து, சாக்கடையில் விழுந்து, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாக்கடையால தன்னை அசுத்தப்படுத்தி கொண்டு பயந்து அழுது கொண்டு வீட்டுக்குள்ள வர்றான். அம்மா தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போக போக கத்துறான், ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துறான்.
அம்மா சொல்றாங்க சரி அடிக்கல நான் விட்டுறேன் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அதுதான் பெரிய விடுதலை. அழுக்கு போச்சான்றது பிள்ளைக்கு கரிசனை கிடையாது. அம்மா அடிக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டேன் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறது பிள்ளைக்கு பெரிய ஆறுதல். இன்றைக்கு ஜனங்களுக்கும் அப்படிதான். பாவ மன்னிப்பதான் பெருசா ஏன் பேசுறாங்கன்னா இவங்க இந்த சிறுபிள்ளைத்தனமா அதை மட்டும் தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் நரகத்துக்கு போல, நான் மோட்சத்துக்கு போறேன், அவ்வளவுதான் யோசிக்கிறார்கள். அவர்களுக்கு அதுக்கு மேல ஆவிக்குரிய சத்தியம் அநேக நேரத்தில் விளங்குறது இல்லை, அது போதிக்கப்படுகிறதும் கிடையாது. அம்மாவுடைய வேலை அதோட முடியல, பையனுக்கு அதோட முடிஞ்சு போச்சு. பையனுக்கு ஆறுதல், அடே அப்பா அம்மா அடிக்க மாட்டாங்க, இன்னும் அடி விழாது, தப்பிச்சோம் அப்படின்னு உடனே அழுகையை நிறுத்திடுறான். உடனே அவனுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துருது, அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருது, பாவம் மன்னிக்கப்பட்டது, அடிக்க மாட்டாங்கன்னு. ஆனா அம்மாவுடைய வேலை முடியல. அம்மா கொண்டு போய் என்ன பண்றாங்க, பாத்ரூம்ல கொண்டு போய் சட்டையெல்லாம் கழட்டி இவனை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வர சோப்பு போட்டு இவனை கழுவி தேய்ச்சி எடுத்து இவனை சுத்தமாக்கி அவனை மறுபடியும் கொண்டு வந்து நல்ல சுத்தமான சட்டையை போட்டு இவனுக்கு பவுடர் எல்லாம் பூசி தலையெல்லாம் வாரி இவனை ஆளை சரி பண்ணி மறுபடியும் கொண்டாந்து அவன் இருக்க வேண்டிய இடத்துல, சாக்கடையில இல்ல, இருக்க வேண்டிய இடத்துல நடு வீட்டுல அலங்காரமாய் உட்கார வைக்கிறார்கள். அது வரைக்கும் அம்மாவுடைய வேலை முடியவில்லை. நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு சொன்ன உடனே நம்ம வேலை முடிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. தேவனுடைய வேலை அதோடு முடியவில்லை, அதற்கு அப்பாற்பட்டது என்பதுதான் வேத வசனத்தின் சத்தியம். தேவனுடைய வேலை வெறும் நம்முடைய பாவத்தை மன்னித்ததோடு முடியவில்லை. பிரியமானவர்களே, நம்மை கொண்டு போய் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் அவர் கழுவி சுத்தமாக்கி நமக்கு புதிய நீதியின் வஸ்திரத்தை அவர் கொடுத்து நம்மை கொண்டு வந்து பிதாவின் வலது பாரசத்திலே அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக அவரோடு கூட அவருக்கு சமமாக எல்லாவற்றையும் விட உயர்ந்த ஸ்தானத்திலே சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக நம்மை தேவனுடைய சிங்காசன அறையிலே நடுவீட்டிலே அலங்காரமாய் உட்கார வைக்கிறார். அதுதான் நீதிமானாக்கப்படுதல். இருக்கிறீங்களா? சும்மா பாவம் மன்னிக்கப்பட்டது பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற கிறிஸ்தவங்க வெறும் இந்த நுனிப்புல் மேய்றாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம், அவங்களுக்கு ஒரு ஆறுதல். நீங்க 10 வருஷமா கிறிஸ்தவங்களா இருந்து அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப பரிதவிக்கக்கூடிய காரியம். நீங்கள் எங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அதனாலதான் கிறிஸ்தவர்கள் வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று இருக்கிற கிறிஸ்தவங்க திரும்ப 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 பாவம் செய்து அதிலே விழுந்து பின்வாங்கி இப்படி வாழ்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவம் மன்னிக்கப்படுறது, அவ்வளவுதான். நாம எங்க இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நாம திரும்பி பாவத்துக்கு போகவே மாட்டோம். நடுவீட்டில் அலங்காரமா உட்கார்ந்து இருக்கிற பரிசுத்தவான், தேவனோடு வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் துன்மார்க்கனுடைய வழியில் நடக்க மாட்டான், பாவிகள் உட்கார இடத்துல உட்கார மாட்டான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டான். இல்லையா? போன வாரம் கேட்காதவங்க நிச்சயமா கேளுங்க. வாலிபர்கள் போன வாரம் கேட்கலன்னா கண்டிப்பா கேளுங்க. ஏன் பாவம் செய்யறாங்க ஜனங்க, எப்படி பாவத்தை நிறுத்துறது, அதை பற்றி நான் போதித்தேன். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெரிஞ்சது. நான் நீதிமான் அப்படி என்பதில் உறுதியாய் நாம் போதிக்கப்பட்டிருந்தால், அறிந்திருந்தால், நாம் ஒருபோதும் பாவத்துக்கு திரும்ப மாட்டோம். ஏன்னா பாவம் ஒரு குப்பை. நாம் சிங்காசனத்தில் விட்டிருக்கிற ராஜாக்கள், அந்த குப்பையை நாம் தொட மாட்டோம், அது கிட்ட நெருங்க மாட்டோம். அதுதான் சீக்ரெட், இல்லைங்களா? பாருங்க, ஒரு ராஜா, உலகத்தில் இருக்கிற ராஜா, கொஞ்சம் இதை சொல்லிட்டு பிறகு நாம் போவோம். இன்றைக்கு மீட்கப்படுகிறது குறித்து நான் இன்னும் சொல்ல மீட்கப்படுகிறது குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னால் இந்த நீதிமானாக்கப்படுவது குறித்து போன தடவை சொல்லாமல் விட்ட சில காரியங்களை நான் இன்னும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு 5 நிமிஷம் எடுத்து பாருங்க. ஒரு ராஜா அவனுக்கு முன்னால் நிற்கிற குற்றவாளியை மன்னிக்க முடியும், அவன் செய்த குற்றத்தை மன்னிக்க முடியும். கடந்த காலத்திலே அவன் செய்த குற்றத்தை மன்னித்து போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி அனுப்பலாம். ஒரு ராஜாவா இருக்கிறவன் கூட அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, நாடே அவனுக்கு சொந்தம், அவ்வளவு அதிகாரம் அவ்வளவு வல்லமை அவனுக்கு இருந்த போதும் கூட அவன் ஒருவனை மன்னித்து தான் அனுப்ப முடியுமே ஒழிய பாவம் செய்து குற்றம் செய்தவனை அவனை குற்றம் செய்யாதவனை போல ஆக்க முடியாது. செய்த குற்றம் குற்றம் தான், கொலை தான், விபச்சாரம் தான், எல்லா பாவம் தான். அவனை மன்னிச்சுட்டேன் போன் ராஜா சொல்லாம ஒழிய அவன் குற்றம் செய்யாதவனை போல மாற்றி அவனை அனுப்ப முடியாது. ராஜா கிட்ட போய் பாவம் மன்னிப்பு வாங்கிட்டு வரோம், எப்படி போறான் வீட்டுக்கு? மன்னிக்கப்பட்ட பாவியா போறான். ஹலோ, எப்படி போறான்? மன்னிக்கப்பட்ட பாவி. நிறைய கிறிஸ்தவங்களும் இன்னைக்கு பாடிட்டு இருக்காங்க, நான் மன்னிக்கப்பட்ட பாவி. நீங்க மன்னிக்கப்பட்ட பாவி இல்ல, நம்ம ராஜா வேற.
இந்த ராஜா உலகத்தின் எல்லா ராஜாவை காட்டிலும் வல்லமை பொருந்தியவர். இவர் வெறும் மன்னிக்க மட்டும் அதிகாரம் இல்ல, மாற்றவும் அதிகாரம் பெற்றவர். இவர் நம்ம மன்னித்து போ, மன்னிக்கப்பட்ட பாவியன் அனுப்பல, மாற்றி நீதிமானே பரிசுத்தவானே தேவனுடைய பிள்ளையே நீ போன்னு அனுப்புறார். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். இருக்கிறீங்களா? அப்ப நீங்க மன்னிக்கப்பட்ட பாவியா? யாரு நீங்க? தேவனுடைய பிள்ளை, நீதிமான், பரிசுத்தவான், சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் இல்லையா? பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இலவசமாய் நம்மில ஒன்றுமில்லை, எந்த முகாந்திரம் இல்லாமல், எந்த காரணம் இல்லாமல், நமக்குள்ள எந்த காரணமும் கிடையாது நாம் நீதிமானாக்கப்படுவதற்கு. நமக்குள்ள கொஞ்சம் நீதியோ நன்மையோ ஆண்டவர் மேல இருந்து பார்த்து யாராவது ஒருவன் கொஞ்சம் நீதி செய்யறவனா இருந்தா கூட நான் அவனை நீதிமான் ஆக்கிறேன்னு சொன்னாரா? கிடையாது. ஒருவனும் இல்லைன்ட்டார். நீதி செய்கிறவன் ஒருவன் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லைன்ட்டார். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, முகாந்திரம் இல்லாமல், எந்த விதமான நம்மிடத்துல ஒரு காரணமும் இல்லாமல், ஒரு தகுதியும் இல்லாமல் இருந்த வேளையிலே நம்ம அவர் நீதிமான் ஆக்குகிறார். கடைசி அவர் காரியம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறத பற்றி நிறைய பேர் நினைக்கிறாங்க, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் பிரசங்கம் பண்றீங்களே, நான் நீதிமான் என்னால் நம்ப முடியலையா? நான் செய்யற காரியங்கள்லாம் பார்த்தா சில நேரத்தில் நான் நீதிமான் எனக்கு தெரியல. இதை குறித்து இன்னும் ரொம்ப விவரமா போதிக்க போறோம். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் வரும்போது இதை குறித்து அதிகமாய் போதிப்போம். நான் நீதிமான் மாதிரி எனக்கு தெரியலையா? நான் செய்யற காரியங்கள்லாம் பார்த்தா நான் நீதிமான் மாதிரியா தெரியுது, கொஞ்சம் கூட நீதிமான் மாதிரி இல்லையே அப்படி என்று சொல்லலாம். எனக்குள்ள ஒரு மாற்றம் இல்லையே, பெரிய ஒரு மாற்றத்தை நான் காணலையே, என்ன எப்படி நீங்கள் நீதிமான் சொல்லுகிறீர்கள் என்று ஒன்று சொல்றேங்க. நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது எப்போது? நீங்க நல்லவர்கள் ஆன பிறகு இல்ல, நீங்கள் பாவத்தில் இருக்கும் போது நீதிமான்களை ஆக்கப்படுகிறீர்கள். பாவிகளாய் இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உங்களை நீதிமான்கள் என்று இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவி உங்களை அவர் மாற்றி நீதிமான்கள் என்று தமக்கு முன்பாக நிறுத்துகிறார், தம்முடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கிறார். அவருடைய பார்வையிலே நீங்கள் நீதிமான்கள். ஏனென்றால் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க மாறினதுனால நீதிமான் அல்ல, அவர் ஏற்றுக்கொண்டதனால் நீங்கள் நீதிமான்கள். உங்ககிட்ட பெரிய மாற்றம் காண்கிறபடினால் நீங்கள் நீதிமான்கள் அல்ல, அவர் உங்களை தம்முடைய பிள்ளை என்று அழைக்க சித்தம் கொண்டபடினால் நீங்கள் நீதிமான்கள். நீங்கள் ஏதோ செய்தபடினால் நீதிமான் அல்ல, அவர் என்ன செய்தார் அதன்படிதான் நீங்கள் நீதிமான்கள். நீதிமான் ஆக்கப்படுகிறது என்றால் என்ன? நம்ம எவ்வளவு மாற்றப்பட்டிருக்கிறோம் அது கிடையாது. அவர் நமக்காக என்ன செய்தார்? அவர் நமக்காக ஜீவனை விட்டார், தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார், நம்மை தேவன் முன்பாக நிறுத்தி நமக்கு தகுதியை ஏற்படுத்தி இருக்கிறார், நிற்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கிரியினால் அல்ல, அது அவருடைய கிரியினாலே. ஆகையால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று சொன்ன உடனே உங்களுடைய கிரியையும் உங்களுடைய தகுதியும் பார்க்காதீங்க. உங்களுடைய தகுதியில நீங்க ஆண்டவருக்கு முன்னால் நிற்கவே முடியாது. இந்த உலகத்தில் எவனும் நிற்க முடியாது. உங்களுடைய தகுதியில இன்னையிலிருந்து நீங்க அடுத்த 40 வருஷம் நல்ல கிறிஸ்தவனா இருந்தால் கூட உங்களுடைய தகுதியில உங்களுடைய எல்லா நற்கிரியைகளையும் கொண்டு வந்து நீங்கள் வைத்தாலும் கூட தேவன் முன்பாக நீங்கள் நீதிமானாக நிற்க முடியாது. ஏனென்றால் அவர் கேட்கிற நீதி உங்களுடைய நீதி அல்ல. யாருடைய நீதி? அவருக்கு ஒப்பான நீதி. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும். அப்ப நீங்க வேற பரிசுத்தம், உங்க பரிசுத்தம் வேற, அது அவர் பரிசுத்தம் வேற. உங்க பரிசுத்தம் வேணான்றார். உங்களுடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்குது என்றார். ஆகையால் நம்ம நீதியை பேசவே கூடாது. நீங்க நிறைய அவங்க பரிசுத்தம் அவங்க நீதி தான் பேசுறாங்க, அது ஆண்டவருக்கு அழுக்கும் கந்தையமா இருக்குது, தூக்கி எறின்றார். அது வேணாம். நம்ம எவ்வளோ பெரிய யோகியர்களா இருக்கலாம், நம்ம மனுஷனுடைய பார்வையில எவ்வளோ நல்லவர்களா இருக்கலாம், நம்ம எவ்வளோ மனுஷனுடைய பார்வையில அப்படி இப்படின்னு இருக்கலாம், ஆஹா ஓஹோன்னு நம்ம உடைய மாத்திக்கலாம், ஜடைய மாத்திக்கலாம், அதை மாத்திக்கலாம், இதை மாத்திக்கலாம், பெரிய பரிசுத்த மாதிரி காட்டலாம். தேவன் சொல்றார், சி இது ஒண்ணுமே இல்லைன்றார், இது அசுத்தம் என்னுடைய பார்வை. ஏன்னா அவருடைய பரிசுத்தத்துக்கும் மனுஷனுடைய யோகியதைக்கும் மனுஷனுடைய நீதிக்கும் நேர்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வேற ஸ்டாண்டர்ட், அது வேற ஸ்டாண்டர்ட். ஆண்டவருடைய பார்வையில் இந்த ஸ்டாண்டர்ட் குப்பை. ஹலோ, அப்போ உலகத்தில் சிறந்த நீதிமான், ரொம்ப யோகிய, ரொம்ப நல்லவன், ஆண்டவருடைய பார்வையில் அவன் தான் லோவஸ்ட், ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் கேட்கிறது உன்னுடைய நீதி நிமித்தம் நீ வந்து என்கிட்ட நில்லுன்னு. அவர் என்ன சொல்ற? என்னுடைய நீதி உனக்கு தரப்பட வேண்டும், அது ஒண்ணுதான் நான் ஏற்றுக்கொள்வேன். என்ன போல நீதி, என்ன போல நேர்மை, என்ன போல பரிசுத்தம்,
என்ன போல இது அது மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்ள, உன்னுடைய பரிசுத்தம் உன்னுடைய நீதியை நான் ஏற்றுக்கொள்கிறது கிடையாதுன்ட்டார். எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவின் மூலமாக நமக்கு கிடைத்த தேவ நீதியை கொண்டு தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? ஒவ்வொருவரும் நாம் நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கிறோம். இப்பொழுது நாம் தொடர்ந்து படிப்போம். பாருங்க, மார்ட்டின் லூத்தருக்கு தான் பெரிய சந்தேகம். அவர் கத்தோலிக்க சபையில் வளர்க்கப்பட்டபடினாலே அவருக்கு இந்த நிச்சயமே கிடையாது. அவர் பாவம் போய் காணிக்கையை செலுத்தி அதை இதை பண்ணி செய்த பாவத்துக்கெல்லாம் அறிக்கை செய்து அதை பண்ணி இதை பண்ணி ஜனங்களுக்கும் போதிச்சத. ஜனங்களுக்கு என்னைக்குமே நிம்மதி கிடையாது, அவளுக்கு என்னைக்குமே அந்த நிச்சயம் கிடையாது. அங்க திரும்ப திரும்ப பாவம் செய்து திரும்ப திரும்ப அதை அறிக்கையிட்டு திரும்ப திரும்ப அதிலேயே விழுந்து எந்த ஒரு வல்லமையும் கிடையாது, ஒரு நிச்சயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடைசியில் இந்த வசனத்தை வாசிச்சு விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்கிறத வாசிச்ச பிறகுதான் அவருக்கு தெரியும், நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்ம நீதி இல்ல, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அவர் நம்ம நீதிமான்கள் ஆக்குகிறார், நம்மை நாம் ஆக்கிக் கொள்கிறது இல்ல, அவர் நம்மை நீதிமான்களாய் நிறுத்துகிறார். அவர் ஆக்காவிட்டால் நம்மால் ஆக முடியாது என்கிற சத்தியத்தை கண்ட பிறகுதான் அவர் கண் திறந்தது. அவர் உலகத்தையே மாற்றி அமைக்கிற ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்தார். சரி, 24ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். மீட்பை கொண்டு, through the redemption that is in Christ Jesus என்ற ஆங்கிலத்தில் இருக்குது அந்த through என்கிற வார்த்தை. மீட்பை கொண்டு ரொம்ப முக்கியம். அது ஏனென்றால் ரட்சிப்பு என்பது நமக்கு சும்மா ஏதோ பாவம் மன்னிக்கப்பட்டது போ அப்படின்னு சொல்லுவதன் மூலமாய் வருகிறது இல்ல. நிறைய பேர் நினைக்கிறார்கள் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறார், அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறார். என்ன அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறார்? எல்லாம் சொல்றாங்க உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறாருங்க. இயேசு கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அறிவிச்சிட முடியாது, அறிவிச்சதுனால அது மன்னிக்கப்பட முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்பது தேவனுடைய நியதி. நியாயமுள்ள நீதியுள்ள தேவன், அவர் நியாயமுள்ளவர், நீதிபரர். ஒருபோதும் பாவத்தை கண்டும் காணாமல் விட்டு விட முடியாது. பரவாயில்ல பாவம் செய்தியா மன்னிச்சிட போன்னு சொல்ல முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். ஆகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு போறதுக்கு வரல, பாவம் மன்னிக்கப்படும்படியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நாம் சாவதுக்கு பதிலாக பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று எழுதி இருக்கிறபடி நாம் செத்து விடாமல் நமக்கு பதிலாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். ஏதோ பாவம் மன்னிக்கப்பட்டு சொல்லிட்டு போறதுக்கு அல்ல, பாவம் மன்னிக்கப்படும்படியாக இங்கே இருந்து பாடுபட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டு நமக்கு மீட்பை பெற்று தரும்படியாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்க, சிருஷ்டிப்புல ஆண்டவர் வெளிச்சம் உண்டா கடவுதுனார், உண்டாயிடுச்சு. ரட்சிப்பில் ஆண்டவர் வந்து ரட்சிப்பு உண்டா கடவுதுன்னு உண்டாயிடல. அவரே மனுஷனா மாறி இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து பாடுகள் பட்டு சிலுவையில் அடிபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை விட வேண்டியதா இருந்தது. இல்லை என்றால் ரட்சிப்பு கிடையவே கிடையாது. இதுதான் ரட்சிப்பின் வழி. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். It is through the redemption that is in Christ Jesus. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை கொண்டுதான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு என்று பார்க்கிறோம். மீட்பு என்றால் என்ன? மீட்பு என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் தான் நம்முடைய மீட்பு என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் இந்த இடத்திலிருந்து போகும்போது மீட்கப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு நாளா கேட்டிருக்கோம், எத்தனை வருஷமா கேட்டிருக்கோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் வாசிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது மீட்கப்பட்டோம்னா என்னன்னு நமக்கும் தெரியணும், மற்றவர்களுக்கும் நாம் சொல்லணும். எத்தனை பேர் முடியும்னு நினைக்கிறீங்க? பார்ப்போம். இன்னைக்கு மீட்பு என்றால் என்ன? இந்த மீட்பு என்கிற வார்த்தை பொதுவாக மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அடகு கடையில் நிறைய இருக்குது. இந்த வார்த்தை வச்ச காரியத்தை பொருளை மீட்கிறது. நகையோ பொருட்களையோ கொண்டு போய் அடகு வைத்தால் அதை என்ன பண்ணுறாங்க, அதற்குரிய கடன் வாங்கின பணத்தையும் அதற்குரிய வட்டியும் சேர்த்து கொடுத்து அந்த பொருளை மீட்டு எடுத்து கொண்டு வருகிறார்கள். மீட்பு என்று சொன்னால் வாங்குகிறது, கிரயம் செலுத்தி ஒன்றை எடுக்கிறது என்று பொருள். வேதத்திலே பார்க்க போனால் மீட்பு என்பது ஒரு கிரயம் செலுத்தி தேவன் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாக்கி இருக்கிறார் என்கிற அர்த்தத்தை கொடுக்கும்படியாக தான் இந்த மீட்பு என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரயம் செலுத்தினால்தான் மீட்பு உண்டு.
அடகு கடையில் அடகு வச்ச சாமானை எப்படி காசு கொடுக்காம மீட்க முடியாதோ அதுபோல பாவத்திலே சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு மனுஷனும், விழுந்து போன ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிரயம் செலுத்தாமல் மீட்பு கிடையாது. மீட்பு என்கிற வார்த்தையை, கிரயம் என்கிற வார்த்தையை விட்டுட்டு மீட்பு என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள். இன்றைக்கு நவநாகரிக உலகத்திலே இயேசு சிலுவையில மரித்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டார், ஆகையால் தான் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இயேசுவை குறித்து எப்படி போதிக்கிறார்கள்? அவர் பெரிய மகான், அவர் பெரிய நல்லவர், அவர் அற்புதமா போதிச்சார், அற்புதமா நடந்து கொண்டார், அவருடைய அன்பை பாரு, அதை பாரு, இதை பாரு, தியாகத்தை பாரு அப்படிங்கிறாங்க. ஆனா அவருடைய ரத்தமும் அவருடைய கொடுக்கப்பட்ட ஜீவனும் சிந்தப்பட்ட ரத்தமும் தான் நம்மை மீட்கிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறது? பாவத்துக்கு கிரயம் செலுத்தப்பட வேண்டும், கிரயம் செலுத்தினால் தான் மீட்பு என்கிறது அவர்களுக்கு புரிகிறது கிடையாது. ஆனால் வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்துக்கு கிரயம் என்ன? சாவுதான். ஜீவனை கொடுக்க வேண்டும். ஜீவன் எதில் இருக்குது? ரத்தத்தில் இருக்கிறது. ஆகையால் தான் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். கிரயம் செலுத்தாமல் மீட்பு கிடையவே கிடையாது. ஆகையால் வேதத்தின்படி மீட்பு என்று சொன்னால் கிரயம் செலுத்தி விடுதலை உண்டாக்குகிறது. கிரயம் செலுத்தப்பட்டதனால் விடுதலை உண்டாவது, அதுதான் வேதத்தின்படி உள்ள அர்த்தம். பார்ப்போம். வேதத்திலே 3 வித்தியாசமான கிரேக்கு வார்த்தைகளிலிருந்து இந்த மீட்பு என்கிற வார்த்தை மொழிபெயர்க்கப்படுகிறது. மீட்பு என்கிற வார்த்தை பல முறை புதிய ஏற்பாட்டில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த கிரேக்கு வார்த்தை சொல்றது எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை, அவ்வளவா அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டேன். ஏனென்றால் எல்லாம் இங்கே கிரேக்கு படிச்சில்லை, படிக்காத கிரேக்கு பாஷையை கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறதுல புண்ணியம் கிடையாது. ஆகையாலே நான் அதை அவாய்ட் பண்றது தான் பார்க்குறேன் எப்பவுமே. ஆனால் சில நேரத்தில் அவாய்ட் பண்ணவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. ஏனென்றால் அதில் தான் சில அர்த்தங்கள்லாம் அடங்கி இருக்குது. ஆகையால சொல்லுகிறேன், பொறுமையோடு கவனியுங்கள். அந்த அர்த்தத்தை விளங்கிட்டா போதும். நீ கிரேக்கு பாஷை கத்தரல, நானே அதை படிச்சு பார்த்துட்டு விட்டுட்டேன். ஆனா கிரேக்கு பாஷை அற்புதமான பாஷை. ஆனா அது தெரியாமலே இன்றைக்கு சில விவரங்கள் புரிந்து கொள்வதற்காக பல புஸ்தகங்கள் இருக்குது. வேதத்தில் இருக்கிற அவ்வளவு வார்த்தைக்கும் அந்த கிரேக்கு வார்த்தையை போய் பார்க்கலாம், அதனுடைய அர்த்தங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு வசனத்தில் உள்ள ஒவ்வொரு சிறிய வார்த்தைக்கும் அர்த்தங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு புஸ்தகங்கள் இன்றைக்கு வந்திருக்குது. ஆனால் நான் கிரேக்கும் படிச்சிருக்கிறேன் ஓரளவுக்கு. ஆனால் இது கிரேக்கு பாஷை அறிந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வது தான் முக்கியம். அதுக்கு தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். 3 வித்தியாசமான கிரேக்கு வார்த்தைகளிலிருந்து இந்த மீட்பு என்கிற வார்த்தை, ரிடம்ஷன் என்கிற வார்த்தை நமக்கு தமிழில் வருகிறது. மீட்பு என்கிற வார்த்தை, முதல் வார்த்தை அப்போல்யூட்ரோ என்கிற கிரேக்கு வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஐடியா ஆஃப் லூசிங், டெலிவரிங் அண்ட் அன்டையிங். கட்டப்பட்டிருக்கிற ஒரு மிருகத்தையோ மனுஷனையோ ஒரு அடிமையோ கட்டவிழ்த்து விடுதலையாக்கி நீ போ என்று சொல்லுகிறோமே, அதற்காக உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. ரோமர் 3:24 இப்போ நான் படிக்கிற வசனத்திலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அப்போல்யூட்ரோ என்கிற வார்த்தை. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? கட்டவிழ்த்து விடுவது, விடுதலை ஆக்குவது என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு வைத்திருக்கிறோம், விடப்பட்டிருக்கிறோம். கட்டப்பட்டு இருந்தோம், பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தோம், நம்மை நாமே விடுதலை ஆக்கிக் கொள்ள முடியாத நிலையில இருந்தோம். கட்டப்பட்டு அப்படியே உதவியற்றவர்களாக யாராவது வந்து நம்ம கட்டவிழ்த்தாதான் போக முடியும் என்கிற நிலையில நாம் இருந்தோம். அதுதான் அங்க காட்சி, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். கட்டப்பட்டவர்கள் கையங்காலையும் கட்டி வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்டவர்களாக பாவத்தில் சிக்குண்டு கட்டுண்டு கடந்தோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான மீட்பை கொண்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? கட்டவிழ்த்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்தது, சிலுவையில மரித்தது, ரத்தம் சிந்தினது நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக. கட்டப்பட்டிருந்த நாம் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இன்னொரு வார்த்தை, கிரேக்கு வார்த்தை இருக்கிறது அதுக்கு. அது அகராசோ. அகோரா அப்படின்னு சொன்னா மார்க்கெட் பிளேஸ், சந்தை கடைன்னு அர்த்தம். அகராசோ என்கிற வார்த்தை அந்த மார்க்கெட் பிளேஸ் என்கிற வார்த்தையிலிருந்து வருது, சந்தை கடை என்ற வார்த்தையில. சந்தை கடை என்று சொன்னால் கொடுக்கல் வாங்கல் அல்லது பொருட்களை வாங்குகிறது விற்கிறது போன்ற இடம் சந்தை கடை, எல்லாருக்கும் தெரியும். புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல வெறும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் விற்கல சந்தை கடையில. சந்தை கடையில போய் அடிமைகளை வாங்கி கொண்டு வரலாம். நம்ம இருக்கிற காலத்துக்கும் அப்ப இருக்கிற காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். ஆகையால் தான் சில காரியங்கள் வேதத்தில் எழுதி இருக்கிறது. இப்படி வார்த்தைகளை படிக்கும்போது சில உதவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. இதில் சொல்லி இருக்கிறத புரிந்து கொள்கிறதற்கு
கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொன்னால், இப்படி சந்த கடையில் அந்த காலத்துல வெறும் கத்திரிக்காயும் முருங்காயும் மட்டும் விற்கல. என்ன வித்தாங்க? மனுஷர்களை வித்தார்கள். ஆண்கள் பெண்களை விற்றார்கள். அந்த காலத்துல கிரேக்க ரோம உலகத்திலே கிட்டத்தட்ட 50% பேர், மீதி உள்ள 50% பேருக்கு அடிமையா இருந்தார்களாம். விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அடிமைத்தனம் என்கிறது எங்கும் பரவி இருந்தது. கடைக்கு போய் காலையில் வேலைக்கு போய் பாருங்க, வேலைக்கு ஆள் கிடைக்கலாம் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல வாழ்ந்திருந்தா நேரா போய் பிரசவாக மார்க்கெட்ல போய் 2 வேலைக்கு ஆளை பிடிச்சிட்டு வரலாம். சம்பளம் பேசி பிடிக்கிறது இல்ல, துட்டு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கலாம். துட்டு கொடுத்து ஆளை விலைக்கு வாங்கிட்டு வந்துடலாம். எந்த வயசுல எவ்வளவு திடகாத்திரமா இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட போய் அங்க போய் மார்க்கெட்ல பாருங்க. அமெரிக்காவில் அந்த காலத்துல ஸ்லேவரி இருந்தது என்று சொல்லுகிறார்கள். நான் பார்த்ததில்லை. அதை பற்றி சில டெலிவிஷன்ல சில காட்சிகள்லாம் காண்பித்திருக்கிறார்கள். அதை பற்றி சில காரியங்களை அப்படியே படமாக எடுத்து போட்டதுண்டு, இந்த சரித்திரத்தை. அதை நான் கண்டிருக்கிறேன். அதுல பார்த்தீர்கள் என்றால் அங்க சந்தை கடையை காமிப்பாங்க. அமெரிக்காவில் அந்த காலத்தில் இருந்த அடிமைகளின் சந்தை கடையை காண்பிப்பார்கள். அங்க அப்படியே ஆளை கொண்டாந்து அப்படியே நிக்க வைப்பாங்க. நிக்க வச்சா அவனை நடக்க சொல்லுவாங்க, அவனை கையை தூக்கி காமிக்க சொல்லுவாங்க. எப்படி நடந்துட்டு இருப்பான் அவன் மேல. பெரிய இந்த நீக்ரோக்கள், கருப்பர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள், ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். இந்த வெள்ளக்காரங்கள்லாம் வந்து அவனை இந்த தோள்பட்டை, காலு, கையெல்லாம் இப்படி பார்ப்பாங்க. எப்படி இருக்கான் ஆளுன்னு, வயசாயிடுச்சா இல்ல நல்லா வேலை செய்ய நல்ல மாடு மாதிரி இருக்கான், நான் நல்ல திடகாத்திரமா இருக்கிற நல்ல மாடு மாதிரி உழைக்கக்கூடியவனா இருந்தா அவனுக்கு அதிக விலை போவான். பெண்களும் அப்படிதான். கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா குறைவு விலை, கொஞ்சம் வயசு குறைவா இருந்ததுன்னா நல்ல விலைக்கு போவாங்க. இப்படி வந்து சந்தை கடையில வாங்குறது இந்த நவீன காலத்திலே இருந்திருக்குது பாருங்க. கொஞ்சம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் இருந்த காரியம். அந்த காலத்திலே வேத புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்திலே, இவர்கள் வாழ்ந்த காலத்திலே சந்தை கடைனா நம்ம நினைக்கிற மாதிரி நினைக்கிறது இல்லை. வெறும் கத்திரிக்காய் முருங்கான்னு, தேங்காயம் மாங்காயம் இல்ல. அங்க போனா அடிமைகளையும் வாங்கி கொண்டு வரலாம். சந்தை கடைனா வேற ஒரு பிக்சர் அவர்கள் மனதில் வருகிறது. அப்ப மீட்கப்படுகிறது என்று சொன்னால் சந்தை கடையில போய் ஒரு பொருளை வாங்குகிறது என்கிற அர்த்தத்திலே மீட்பு என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கு இது புரியாத காரியம் இல்ல, சுலபமா புரிந்து கொள்வார்கள். சந்தை கடையில போய் எப்படி ஒரு அடிமையை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வருகிறான ஒரு பெரிய பணமுள்ளவன், அது போலவே இந்த உலகம் என்னும் சந்தை கடைக்கு வந்து பாவத்துக்கு அடிமையாயிருந்த நம்மை கிறிஸ்து இயேசு விலை கொடுத்து இந்த சந்தை கடையில இருந்து என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டார். தமக்கு சொந்தமாக மாற்றி கொண்டார். பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தவர். நம்ம பாருங்க, நம்முடைய வாழ்க்கை அப்படி பார்க்கிறது இல்ல, இன்றைக்கு அப்படி காண்கிறது இல்ல. கிறிஸ்து அல்லாதவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெறாதவன் ஒவ்வொருவனும் இந்த உலகத்திலே சந்தை கடையிலே நின்று விற்கப்படுகிற ஒரு அடிமையை போல இருக்கிறான். பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடிமையாக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? வந்து மீட்டு கொண்டு போகிறார். தமக்கு சொந்தமாக்க ஆக்கி கொள்ளுகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் அடிமைகள் காதுல ஒரு கம்மல் போட்டிருப்பாங்க. அவர்கள் விடுதலையா போன உடனே அந்த காதுல அந்த கம்மல் எடுத்துடலாம். அடிமைன்னு காண்பிக்கிறதுக்கு தான் அந்த காதுல உள்ள கம்மல். விடுதலையா போன உடனே காதுல கம்மல் எடுத்துடலாம். ஆனா சில ஆட்கள் விடுதலையா போன பிறகும் கூட, விடுதலை ஆக்கிட்டேன்னு சொன்ன பிறகு கூட என்ன பண்ணுவாங்களாம் சில ஆட்கள், ஐயோ இல்ல நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீ நல்ல எஜமான், உம்ம மாதிரி எஜமான் எனக்கு கிடைக்காது, நான் எங்க போய் எப்படி வாழ்க்கை நடத்துவேன், உங்ககிட்டே இருந்துக்கிறேன்னு சொல்லி அந்த கமலை போட்டுட்டு அங்கேயே இருப்பானா. வாலண்டியர் ஸ்லேவரி. அவன் தன்னைத்தானே அடிமை ஆக்கி கொள்ளுகிறான். அவன் போயிடலாம், இருந்தாலும் அவன் இருக்கிறான் தன்னுடைய எஜமானை நேசிக்கிறபடினாலே. பாருங்க, நாம் அப்படிதான் ஆனோம். நம்ம விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்தார். நாம் என்ன பண்றோம்? அவருக்கு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்டோம். எதுக்கு? அவர் நம்ம பயமுறுத்துறதுனால அல்ல, அவர் நம்ம கட்டி வச்சிருக்கிறதுனால அல்ல. ஆண்டவர் ஒருபோது அப்படி செய்கிறவர் இல்ல. அவருடைய அன்பை உணர்ந்தபடினால நாம் என்ன பண்றோம்? உமக்கு சேவை செய்கிற, உமக்காக ஜீவிக்கிற, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கிடையாது, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், என்னுடைய சித்தம் அல்ல, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் முற்றுமா அர்ப்பணித்துக் கொள்கிறோம். அவருக்கு அடிமையாகி விடுகிறோம். இது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை கிடையாது, இது சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு நல்ல எஜமானின் கீழே சந்தோஷம் சகல நிறைவும் பெற்று வாழ்கிற வாழ்க்கை. மூன்றாவது வார்த்தை எக்ஸ் அகராசோ, ரெண்டாவது வார்த்தை அகராசோ, அது மார்க்கெட் பிளேஸ். இது எக்ஸ் அகராசோனா எக்ஸ் என்ற வார்த்தை இஎக்ஸ் முன்னால வருது. ஆங்கிலத்தில் எழுதினா அந்த ப்ரீஃபிக்ஸ் இஎக்ஸ் என்கிற அந்த முன்னால வர்ற எழுத்துக்கள் எதை குறிக்கிறது? அவுட் ஆஃப், அதிலிருந்து
என்று அர்த்தம். அதில் இருந்து என்று சொன்னா வெறும் மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து அல்லது சந்தை கடையில் இருந்து என்று அர்த்தம் கிடையாது. சில பொருள் பாருங்க, வாங்கி வாங்கி திரும்ப திரும்ப விற்கிறாங்க. நான் ஒரு பொருளை வாங்கலாம், பிறகு விற்கலாம், வாங்கலாம். சிலர் வியாபாரமா வச்சிருக்காங்க, இங்க 10 ரூபாய்க்கு வாங்குறதாக 20 ரூபாய்க்கு விற்கிறது, வித்துக்கிட்டே இருக்கலாம். சில பெரிய விலையேறப்பெற்ற பொருட்களை சில நேரத்தில் அப்படியே வித்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலர் அதை வாங்கி ஒரு மியூசியத்திலேயோ இதுலையோ வச்சு இனிமே அது விற்கக்கூடாதுங்கிற தீர்மானம் பண்ணி, இது ஒரு பெரிய அந்தஸ்து மதிப்பு உள்ள ஒரு பொருளாக இருக்கிறபடினால, பேர் போன ஒரு பொருளாக இருக்கிறதுனால வாங்கி அதை அப்படியே வச்சு இனிமே விற்கக்கூடாது என்று ரூல் போட்டு அதை அப்படியே வைத்திருப்பார்கள். இங்க எக்ஸாகராசோங்கிற வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறிக்கிறது. ஏதோ சந்தையிலிருந்து நம்ம வாங்குறது மட்டுமல்ல, இனி ஒருபோதும் மார்க்கெட்டுக்கு நாம் எடுத்து செல்லப்பட போறது கிடையாது, இனி ஒருபோதும் விற்கப்பட போகிறது கிடையாது, இனி இதை விட பெரிய விலை கொடுத்து இதை வாங்க முடியாது. சில ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்க, உலகத்தில் சில சித்திரங்கள்லாம் வரைகிறாங்க. இதை வரைஞ்சி பெரிய பேர் போன ஆட்கள் 400-500 வருஷத்துக்கு முன்னால வரைஞ்சதெல்லாம் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு போகுது. இதை வாங்கி சில மியூசியம்களில் இதை விற்கக்கூடாதுன்னு அப்படியே வச்சிடறான். ஏகப்பட்ட விலையை கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கி இதை விற்கக்கூடாது, இதை ப்ரிசர்வ் பண்ணணும். ஷேக்ஸ்பியருடைய சில பொருட்கள்லாம் எடுத்து அப்படியே விற்கக்கூடாது என்று பெரிய விலை கொடுத்து வாங்கி ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வாங்கி ஒரு மியூசியத்தில் வச்சிருக்காங்களாம். விற்கவே கூடாது, இனிமே இது விலை போகவே கூடாதுன்னு. இதுக்கு முன்னால் அவன் கண்டவன் கையில் கிடைச்சது எல்லாம் இது ஒருவருக்கு சொந்தமாகிவிட்டது, இனி இது விற்கப்பட மாட்டாது. மீட்பு என்று சொன்னால் தேவன் சந்தை கடையில வந்து அடிமைகளாய் நின்று கொண்டிருந்த நம்மை விலைக்கிரயம் கொடுத்து மீட்டு வாங்கி சென்றது மட்டுமல்லாமல், இனி ஒருபோதும் இந்த வியாபார சந்தையில நாம் வரப்போகிறது கிடையாது. இதை விட பெரிய விலை கொடுக்க போறது யாரும் கிடையாது. இதை விட ஒரு பெரிய விலைக்கு நாம் போக முடியாது. இனி ஒருபோதும் இந்த மார்க்கெட்ல இருக்காது என்ற வண்ணம் தமக்கு சொந்தமானவர்களாக, எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு சொந்தமானவன். இனிமே வேற யாருக்கு சொந்தமாகவே முடியாது, விலைக்கு போக முடியாது, வேற ஒருவருக்கு சொந்தமாகவே முடியாது. பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய குழப்படி 9ஆம் வசனத்தில் இது ஒரு அழகான ஒரு காரியம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்ன சொல்லியிருக்கு? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும், அப்புறம் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெக்யூலியர் பீப்புள். என்ன சொல்லப்பட்டிருக்குது? பெக்யூலியர் பீப்புள். இங்க சொல்லப்பட்டிருக்குது அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிற. தமிழ்ல தான் அழகா இருக்குது பாருங்க. சில நேரத்தில் அதுக்கு தமிழ்ல பிரசங்கம் பண்றது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. சில நேரத்தில் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்றது நல்லா இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் அந்த வார்த்தைகள் கரெக்டா சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய குழப்பம் பாருங்க இந்த இடத்துல. ஆங்கிலத்தில் என்ன பண்ணிட்டாங்க? பெக்யூலியர் பீப்புள்னு போட்டு விட்டாங்க. யார் பண்ணதுன்னு தெரியல. பெக்யூலியர் பீப்புள்னு போட்டு விட்டாங்க. அந்த பெக்யூலியர் பீப்புள்னு போட்டு விட்டதுனால அது ஒன்றும் பெரிய தப்புன்னு கிடையாது. ஆனா அர்த்தத்தை ஜனங்க இன்றைக்கு பெக்யூலியர்னா தப்பான அர்த்தம் ஆயிடுச்சு. பெக்யூலியர்னா ஸ்ட்ரேஞ்ச், குயர், ஒரு மாதிரி பெக்யூலியர்னா வினோதமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு தெரியுறா? நாங்க பெக்யூலியர் பீப்புள், நாங்க பெக்யூலியர் பீப்புள்னு உடையிலையும் அதுலயும் இதுலயும் நாங்க பெக்யூலியர் பீப்புள், பார்த்தாலே தெரியும் நாங்க பெக்யூலியர் பீப்புள், நாங்க வினோதமான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் என்று. ஆவிக்குரிய மக்கள்னா வினோதமா இருப்பாங்க. அவங்க போடுற சட்டையே வேற மாதிரி இருக்கும், கலரே வேற, இவங்க பின்ற ஜடையே வேற, இவங்க சாப்பிடுற சாப்பாடே வேறன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பெக்யூலியர் நினைச்ச. பெக்யூலியர் அது கிடையாதுங்க. பெக்யூலியர்னா விசித்திரமான ஜனம் கிடையாது, அப்படி கிடையாது. பெக்யூலியர் என்கிற வார்த்தை லாட்டின் மொழியில மாடுகளுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. பெக்கஸ் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து வருது. அது இட்ஸ் a word used for cattle. ஆடு மாடுகளுக்கு யூஸ் பண்ற வார்த்தை அது. அந்த காலத்துல ஒரு பொருளுடைய விலை என்னன்னு கேட்டா, இந்த கீபோர்டு இப்ப இருக்குது, இதனுடைய விலை என்னன்னு கேட்டா இது ஒரு 15 மாடு விலை போகணுமா. அந்த காலம் வேற சிஸ்டம் அது. இப்பெல்லாம் கோல்டு பேஸ்ட், எல்லாம் தங்கத்தை அடிப்படையாக வச்சு எல்லாம் பண்றாங்க. இப்ப ரூபான்னு பேசுறோம் எல்லாம். அப்போ இது என்ன ஒரு 15 மாடு விலை போகணுமா. போய் பொண்ணு எடுத்தா இது ஒரு 7 மாடு விலை, 8 மாடு விலைன்னுவா. இந்த மாதிரி அந்த மாதிரி காலமா இருந்தது. அப்ப ஒரு பொருள் ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு பொருள்னா அதை என்ன சொன்னாங்க? இட் had pecuniary value. It was a peculiar thing. ஒரு ரொம்ப ரேர் கமாடிட்டி, அபூர்வமான ஒன்று. ஏன்னா ரொம்ப விலை, இது ஏகப்பட்ட மாடு விலை போறோம்.
அந்த மாடுன்ற வார்த்தையில இருந்து அது வந்தது பெக்யூலியர்ன்றது. ஏகப்பட்ட மாடு விலை போகுன்றதுக்கு தான் பெக்யூலியர்னா, ரொம்ப ரேர் பாது, அது 100 மாடு இருந்தா தான் இதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அப்ப பாருங்க, அது பின்னாடி தான் என்ன ஆயிடுச்சு, அந்த பெக்யூலியர்ன்ற வார்த்தை சரியான அர்த்தத்தை விட்டுட்டு பெக்யூலியர்னா விசித்திரம், எங்குமில்லாத ஒண்ணு, அப்படி இப்படின்னு ஆகி கடைசியில் என்ன வந்துருச்சு, இப்ப எல்லாம் சொல்லிக்கிறாங்க விசித்திரமான ஜனங்கள், நாங்க பெக்யூலியர் பீப்புள், நாங்க பெக்யூலியர் பீப்புள், நாங்க பெக்யூலியர் பீப்புள். என்ன பெக்யூலியர் பீப்புள்? பெக்யூலியர் பீப்புள்னா அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன என்று சொன்னால் அவருக்கு சொந்தமான ஜனம். உண்மையான அர்த்தம் என்ன? இந்த பெக்யூலியர் போட்டாங்களே, அது உண்மையா கிரேக்கு பாஷையில் என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பெக்யூலியர், பெக்கஸ் என்கிற வார்த்தையில தான் வருகிறது. அது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏகப்பட்ட மாடு விலை கொடுத்து நம்ம வாங்கி இருக்கிறாங்க. ஹலோ, அபூர்வம், நாம் விசித்திரமானவர்கள், விசேஷமான ஜனங்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமாகணும்னா கொடுத்த விலை யாராலையும் கணக்கு போட்டு தீர்க்க முடியாது, அவ்வளவு விலை, பெக்யூனியரி வேல்யூ, அவ்வளவு ஏகப்பட்ட விலையை கொடுத்து, விலை மதிக்க முடியாத விலையை கொடுத்து, நம்ம அவ்வளவு விலையை கொடுத்து தமக்கு சொந்தமானவர்களாக ஆக்கி கொண்டார். எவ்வளவு விலை பாருங்க, நமக்கு 4-5 மாடு விலை இல்ல, இது ஏகப்பட்ட விலை. எத்தனை 1000 மாடு கொடுத்தாலும் இது சரிபடாது. கணக்கில் இடப்பட முடியாத ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்து நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். தமக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அதான் பெக்யூலியர் பீப்புள். எத்தனை பேர் அவருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறீங்க? நான் இந்த மாதிரி சட்டை போட்டிருக்கிறேன், அதான் பெக்யூலியர் கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. அந்த பெக்யூலியர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஏகப்பட்ட விலை, சொல்லி முடியாத விலையை கொடுத்து, ஏராளமான கிரயத்தை கொடுத்து, எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத அளவுக்கு கிரயத்தை கொடுத்து வாங்கப்பட்ட விசேஷமான ஜனங்கள் நாம். எல்லாரும் கையில உயர்த்தி சொல்லுவோம், நான் விலை கிரயம் செலுத்தப்பட்டு எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத அவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்பட்ட அவருக்கு சொந்தமான விசேஷமான ஜனம். அதுக்கு ஏதோ ஒரு கலர்ல சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி சென்று முடிச்சுக்கிட்டு இப்படி இதாங்க தான் விசித்திரமான ஜனம் தெரியக்கூடாது. அது இல்லை, எவ்வளோ விலை கொடுத்து, எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத விலையை கொடுத்து வாங்கப்பட்ட விசேஷமான ஜனம். ஹல்லேலூயா. நான் ரொம்ப நாளா அப்படி நினைச்சிட்டு இருந்தேன், விசித்திரமான ஜனம் சொல்லிட்டாங்க. ரோட்ல போறவனுக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கணும். அவன் என்ன சட்டை போட்டிருக்கிறான், போடாது, நீ வெறும் வெள்ளையிலே போடு, கலர்லாம் உனக்கு என்னத்துக்கு. நாங்க வெறும் வெள்ளையிலே போட்டு அவனை ரோட்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு என்ன, நாங்க விசேஷமான ஜனங்கள்ன்றதுக்கு போல அவன் தான் விசேஷமான ஜனம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா பார்த்து ஏங்கிட்டு இருந்தேன். எவ்வளவு விசேஷமானவன் பாரு, நல்ல காலம் அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், பூவாஸ் போட்டு சட்டை போட்டு வர்றான், அழகழகா முடி வெட்டுக்கிறானுங்க, மீசையை ஜோரா வச்சுக்கிறான், அவன் தான் விசேஷமான ஜனம் ஆயிடுச்சு. கடைசியில் நான் ஒண்ணுமே இல்லைன்ற நிலையில ஆயிடுச்சு. அப்புறம் தான் நான் மாத்தினேன், எல்லாத்தையும் தலைகீழா மாத்தி நான் தான் விசேஷமான ஜனம். விசேஷமான ஜனம்ன்றது முடியிலையும் உடையிலையும் கிடையாது, விசித்திரமான ஒரு பார்வைக்கு விசித்திரமா இருக்கிறவன் கிடையாது. விசேஷமான ஜனம்னு சொன்னா ஏகப்பட்ட விலை கொடுத்து கிரயம் செலுத்தி வாங்கப்பட்ட விசேஷமான விலையுயர்ந்த ஒரு பொருளாக நாம் தேவன் முன்பாக எண்ணப்படுகிறோம். அவருக்கு சொந்தமான ஜனம் நாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி யோசிக்கிறீங்க? உங்களை பற்றி யோசிக்கிறீங்களா? பாருங்க, இதெல்லாம் சில நேரத்தில் சொல்ல வேண்டியதா இருக்கு. சிலர் சொல்றாங்க, என்னையா நீங்க எப்படி உடுத்தணும்ன்றத போதிக்கிறது இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது இல்லை. நீங்க என்ன மாதிரி உடுத்தணும், எப்படி பசங்க உடுத்தலாம், எப்படிப்பட்ட உடைகளை போடலாம், இதெல்லாம் போதிக்கிறது. உங்க சபையில் அதுதான் குறை, எனக்கு போதிக்கிறது இல்லை, அதெல்லாம் சொல்றது இல்லை. ஸ்லீவ் எவ்வளோ நீளம் இருக்கணும், ஃப்ராக் எவ்வளோ தூரம் வரணும், முடியை எப்படி பின்னலாம், எப்படிலாம் பின்னக்கூடாது, இதெல்லாம் நீங்க சொல்றது இல்லையா? அதனால தான் இப்போ சொல்ல வேண்டியதா இருக்குது. முதலாவது சொல்றேன், அதை ஏன் போதிக்கிறது இல்லைன்னு. ஏன் போதிக்கிறது இல்லைன்னா, அசிங்கமாக யாரும் இங்க உடுத்தி கொண்டு வருகிறது கிடையாது, அதனால நான் போதிக்கிறது இல்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? யாரும் இங்க அப்படி கிடையாது.
இவங்க சொல்றது வந்து சரியான கலர் இல்ல, அதை எதை வச்சு சொல்றாங்க? அசிங்கமா யாரும் உடுத்துறது கிடையாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி பண்ண மாட்டார்கள். அப்படியே ஒருவர் அசிங்கமாக உடுத்தினால் அதுக்கு பதில், அதற்கு ஆன்சர், உடுத்தாத, இந்த லெங்த் வந்து 8 இன்ச் வரணும், இங்க ஃப்ராக் முட்டி கீழே வரணும், இதெல்லாம் போதிச்சு அது ஆக போறது இல்லை. ஏன்னா கோயிலுக்கு வரும்போது கரெக்டா அப்படி வருவாங்க, வெளியே போய் அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போவாங்க. வெளி தோற்றத்தை தான் மாற்ற முடியும் ஒழிய உள்ளான மனுஷனை மாற்ற முடியாது. அப்படியே ஒரு அசிங்கமா உடுத்தினா எதுக்கு உடுத்துறாங்க? அப்படி தன்னை ஒரு பார்க்க வேணும், கவர்ச்சியா இருக்க வேணும். நம்முடைய வேல்யூ இதுல தான் இருக்குது, நம்முடைய உடம்புல தான் இருக்குது, நம்முடைய சரீரத்துல தான் இருக்குது, அதை காட்டுகிறதுல தான் இருக்குது என்று சிலர் எண்ணுகிறபடினால ஒருவேளை அப்படி தவறான எண்ணம் தங்களை குறித்த ஒரு தவறான ஒரு கீழான எண்ணம். அவங்களுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய வேல்யூ அவங்களுடைய அழகுல இல்ல, அவங்களுடைய வேல்யூ அவர்களுடைய தோற்றத்தில் இல்ல, அவர்களுடைய வேல்யூ இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கிரயம் செலுத்தி வாங்கப்பட்டவர்கள் என்கிறதுல அவருடைய வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு தங்களை பற்றி உயர்வா எண்ணுவார்கள். ஒருபோதும் இப்படி சீப்பா ட்ரெஸ் பண்ண மாட்டார்கள். ஹலோ, அப்ப நான் எதை போதிக்கணும் சொல்லுங்க நீங்களே? நான் எதை போதிக்கணும்? மீட்பை போதிக்கணும். எப்படி எவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், நான் எப்பேற்பட்டவன், நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நான் யாருடைய பிள்ளை, தேவன் எனக்காக எப்படி ஜீவனை விட்டார், ரத்தத்தை சிந்தினார், என்னை எப்படி உயர்த்தினார், என்னை எப்படி மீட்டு கொண்டார், என்னுடைய விலை என்ன, அதை பற்றி போதிச்சா அவன் அங்க உட்காருவான், அது கீழே இறங்கி வர மாட்டான். தன்னை மதிப்பா எண்ணினால், இப்ப பாருங்க, நான் ஒரு நாள் ஆக்சுவலா இங்க வந்து பெருக்கி இருக்கிறேன். இந்த இடத்த பெருக்குனதுனால நான் குறைஞ்சிடுறேன்னா? நான் பெருக்கிறவன் ஆயிட்டேன்? நான் கிடையாது. நான் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன். நான் பெருக்கவும் செய்வேன், குப்பையை அள்ளவும் செய்வேன், தூக்கி எறியவும் செய்வேன், என்ன வேலையும் செய்வேன். ஆனா என்னுடைய மதிப்பு குறையவே குறையாது. என்னுடைய அந்தஸ்து நான் செய்யற வேலையில் இல்ல. நல்லா கவனிங்க. நிறைய பேருக்கு இது வழங்குறது இல்லை. நான் அது செய்ய மாட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்துல ஒரு ஊழியக்காரர், எங்க அப்பா காலத்துல, டேபிள் இவ்வளோ தூரம் இவ்வளோ அழுக்கு இருக்குது, டேபிள்ல இவ்வளோ 1/2 இன்ச்சு திக்கு அழுக்கு இருக்குது டேபிள் மேல, கொஞ்சம் தொடங்கியா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம், ஒரு மேனேஜர் ஆபீஸ்ல. இந்த டேபிளை கொஞ்சம் துடைக்க கூடாதாயானா? ஐயா எங்களை டேபிளை துடைக்கிறதுக்காக வச்சார், நாங்கள் ஊழியக்காரர்கள் டேபிளை துடைக்க மாட்டோம். சரி போ, அழுக்கிலே உட்காந்துக்கோ. உன்னுடைய அந்தஸ்தும் மதிப்பும் அதுலதான் இருந்ததுன்னா எந்த வேலைக்குமே லாய்க்கப்பட மாட்டோம். நம்ம கிறிஸ்தவ மக்கள் நம்முடைய அந்தஸ்து மதிப்பு நம்முடைய ஜாதியிலேயோ இனத்திலேயோ கோத்திரத்திலேயோ நம்முடைய படிப்பிலேயோ நம்முடைய அறிவிலேயோ நம்முடைய எதிலையும் கிடையாது, நம்முடைய தோற்றத்திலையும் கிடையாது, எதிலையும் கிடையாது. நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளை. இயேசுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. நான் விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டேன். ஏகப்பட்ட மாடு வேலை கொடுத்திருக்குது எனக்காக. அவருடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். யாரும் கொடுக்காத விலையை அவர் கொடுத்து என்ன வாங்கி இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை. ஆகையால் நான் பெருக்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த வேலை எவ்வளவு சாதாரண வேலையா இருந்தாலும் சரி, நான் யார? நான் தேவனுடைய பிள்ளை. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்ப எந்த வேலையும் செய்யலாம். அதை பற்றி எனக்கு பயமே கிடையாது. இது செய்யறதுனால ஐயோ ஜனங்க ஏதாவது நம்மளை குறைவா எண்ணிடுவாங்களோ? குறைவா எண்ண முடியாது. என்னை பற்றி எனக்கு தெரியும். ஆகையால் எந்த வேலையும் செய்ய பயப்பட மாட்டேன். அப்படி என்னதான் வாழ்க்கையில உயர முடியும். சிலருக்கு வாழ்க்கையில உயர்றதுக்கே காரணம் என்னன்னா, இவங்க சில வேலைலாம் செய்ய மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆபீசர் உத்தியோகமாவது வேணாம். ஆரம்பிக்கும் போதே ஆபீசர் உத்தியோகம் கொடுப்பாங்க. அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்ன உத்தியோகம் கொடுக்குறான்னு போய் ஒழுங்கா செய்து, அதுல கர்த்தருக்கு உண்மையா செய்து, அதுல சிறந்த முறையில செய்து, அதுல இருந்து மேல வர்றதுதான் கிறிஸ்தவ விசுவாசியினுடைய அழகு. அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்குது, நான் யார் என்ற நம்பிக்கை இருக்குது. அவனுக்கு தன்னுடைய உடையிலேயோ தோற்றத்திலேயோ அதுலயும் எதுலயோ நம்பிக்கை கிடையாது. எதுல நம்பிக்கை இருக்குது? தான் யாருன்னு. நான் யாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நான் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவேன். கர்த்தருக்கு கனமும் மரியாதையும் கர்த்தருக்கு மேன்மையும் புகழும் உண்டாக்குகிற விதத்துல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற விதத்துல என்னுடைய உடுப்பு இருக்கும், என்னுடைய எல்லாமே இருக்கும். ஆகையால் தான் அதை பிரசங்கம் பண்றது இல்லை. இன்னைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி இது எப்படி இருக்கணும் அது எப்படி இருக்கணும்னு பிரசங்கம் பண்ணா அது அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரியும். அது நான் அதிலே இருந்தவன். நான் அதிலே பிறந்து அதிலே வளர்ந்தவன். என்னுடைய வாழ்நாளில் மாறின ஆள் நான் ஒன்றும் பார்த்ததே கிடையாது. எல்லாம் அப்படிதான். கோயிலுக்கு அப்படிதான் வருவாங்க. வெளியில் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன வெளியில பார்த்தா சகிக்காது.
கோயிலுக்குன்னு தனி ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க. உரமா என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டாங்க, பாரியா நீ இந்த வெள்ளை புடவை கட்டணும் போதிக்கிறது இல்லை நீ. போறேன் நான். சரி போ, வெள்ளை புடவை கட்டுற இடத்துக்கு போங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து வந்தாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வாங்கின ஷிஃபான் சாரி கட்டிக்கிட்டு, ஜப்பான்ல இருந்து செய்த சாரி அது கட்டிட்டு, சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். என்ன தம்பி எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஒரு நாள் நான் சொன்னேன், என்னக்கா இந்த மாதிரி ஒரு ஜப்பான் புடவை கட்டிட்டு வரலாமா? இவ்வளவு பூக்களும் இவ்வளவு கலரும் இருக்குது இதுல, இது எங்க வாங்கினீங்க? ஐயோ தெரியாத தம்பி, நான் இப்போதான் மலேசியா போயிட்டு வந்தேன் தம்பி, சிங்கப்பூர் மலேசியாலாம் போயிட்டு வந்தேன், அங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதான் கட்டிட்டு வந்தேன். ஐயோ நீங்க என் கோயிலை விட்டு போனதனுடைய நோக்கத்தையே விட்டுட்டீங்களே, வெள்ளப்புடவை கட்ட முடியாது தானே போனீங்க, அந்த நோக்கத்தையே விட்டுட்டீங்களே என்ன? அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நான் இன்னைக்கும் ஆலயத்துக்கு போகும்போது வெள்ளப்புடவையோட தான் போறேன். தலையில் அடிச்சுக்கணும், தலையில் அடிச்சுக்கணும், தலையில் அடிச்சுக்கணும். உண்மையா இவங்களெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. ஆலயத்துக்கு போகும்போது இன்னைக்கு நான் வெள்ளை தான் கட்டுறேன். நான் சொன்னேன், அது எங்க இருக்குது வசனம் என்ன? இதை கேட்டா இன்னும் தலையில் அடிச்சுக்குவீங்க நீங்க. எங்க இருக்குது வசனம் என்ன? ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ளு இருக்குது இல்லையா? ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அப்ப மீதி நேரம் எப்படி வேணா நடந்துக்குவீங்களா? ஆலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கணும், மீதி நேரம் எப்படி வேணா இருந்துக்குவீங்களா? இல்ல இல்லப்பா, ஆலயத்துக்கு போகும்போது அதுக்குன்னு ஒரு உடுப்பு இருக்குது இல்லையா? ஐயோ எங்க போய் சொல்றது இவங்களை? இந்த நான் சொன்னேன், ஆலயத்துக்கே நம்ம போறது இல்லையான்னு. அது அப்படின்னாங்க. நான் சொன்ன, பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த வசனம் சொல்லி இருக்குது, ஆலயத்துக்கு போனாங்க அவங்க, தேவன் அங்க இருந்தார் ஆலயத்துல, அங்க கடைசி ரூம்ல பின்னால திரைச்சீலைக்கு பின்னால உட்கார்ந்து இருந்தார் அவர். இவரை போயிட்டு வேஸ்டா பார்க்க முடியாம திரும்பி வந்தாங்க ஜனங்க. அதான் ஆலயத்துக்கு போறது. அந்த காலத்துல ஆலயத்துக்கு போகும்போது பத்திரமா நடைய காத்துக்கிட்டு போன்னு சொல்லி இருக்குதுங்க. இப்போ நம்ம ஆலயத்துக்கு போறது இல்லையா? அங்க ஆண்டவர் அங்க இல்லையா? ஆலயத்துல இல்லையா? என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் இந்த இடக்கு முடக்கா ஏதாவது சொல்லிட்டு கிடக்கு. ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, நாம தானே ஆலயம். அப்ப எப்பவுமே நம்ம காத்துக்கொள்ளணுமே, எப்பவுமே சுத்தமா இருக்கணுமே, எப்பவுமே நன்றா உடுத்தணுமே, எப்பவுமே ஆண்டவருக்கு மகிமையா நடந்து கொள்ளணுமே, எப்பவுமே நடைய காத்துக்கொள்ளணுமே. ஆலயமே நம்ம தானங்க, ஆலயத்துக்கு நம்ம போறது இல்லையாங்க? சத்தியம் விளங்காது. அந்த அம்மா அந்த இடத்த விட்டு, அப்பா தப்பிச்சா போது நான் ஓடிடுறேன், உங்ககிட்ட மாட்டினாலே வம்புன்னு ஓடிட்டாங்க. ஊழியமும் செய்யறாங்க. என்னத்தை ஊழியம் செய்து என்னத்தை? ஊர்ல இருக்கவங்களெல்லாம் போய் அந்த புடவையை மாற்றி இதை வாங்கி இதை கட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுக்குறது தான் இவங்களுடைய ஊழியம். ஊரை கெடுத்து சத்தியத்தை போதிக்காமல், சத்தியத்தின் அறிவை ஜனங்கள் மத்தியில் உண்டாக்காமல், தேவனை குறித்த அறிவை உண்டாக்காமல், உள்ளான ஒரு மாற்றம் ஜனங்களுக்குள்ள உண்டாகாம, வெளி தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி மாயையான ஹிப்போக்ரிட்டிக்கல் ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறது தான் இவருடைய வேலையா போச்சு. ஹலோ, இருக்கிறீங்களா நீங்க? நான் விளையாட்டுக்காக சொல்லல. கர்த்தருடைய மனுஷனாய் நின்று கொண்டு, சபையில் நின்று கொண்டு, வேத வசனத்திலிருந்து சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. நாம தான் தேவனுடைய ஆலயம். எப்போதும் நம்முடைய நடையை காத்துக் கொள்ளணும். எப்போதும் நாம் சரியா இருக்கிறவர்கள், எப்போதும் சரியா உடுத்துறவர்கள். இங்க ஒரு உடுத்துதல் அங்க ஒரு உடுத்துதல் கிடையாது. நமக்கு நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய மதிப்பு நமக்கு தெரியும். நம்முடைய மதிப்பு நம்முடைய உடலிலோ, நம்முடைய கவர்ச்சியிலோ, நம்முடைய தோற்றத்திலோ அல்ல. நம்முடைய மதிப்பு நாம் மீட்கப்பட்டவர்கள் என்கிறதுல இருக்கிறது. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவன், விலைக்கரையும் செலுத்தப்பட்டவன், யாரும் கொடுக்க முடியாத விலை, விலை மதிக்கப்பட முடியாத விலை தேவன் எனக்காக செலுத்தினார். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்தவர். அப்ப நான் சொல்றேன், நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க. இந்த கலர் அந்த கலர் இல்லை, எந்த கலரும் போடுங்க, சிறந்ததை வாங்குங்க, நல்லா இருங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, கர்த்தருக்காக ஜீவியுங்கள். இந்த மாய்மாலெல்லாம் தேவையே கிடையாது. வேணாம், வந்தாங்க சொல்லி அனுப்பிச்சிருங்க, போயிடுங்க. முதல்ல நடைய கட்டுருங்க. நீ தப்பான இடத்துக்கு நடந்து வந்துட்ட, சீக்கிரம் போங்க. இல்ல உட்கார்ந்து நான் சொல்றதை கேளுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கிறீங்களா? அவருக்கு சொந்தமான ஜனங்கள் சந்தை கடையிலிருந்து வாங்கி இருக்கிறாரு.
இனிமே சந்தை கடைக்கு நாம போக போறது கிடையாது. நெவர் டு பி புட் பேக் இன் தி மார்க்கெட் அகைன். அதான் எக்ஸாகராசோ. இனிமே மார்க்கெட்ல வைக்கப்பட போறதில்ல. விலைக்கரையும் கடைசியாக செலுத்தப்பட்டு விட்டது. இனிமே இதுக்கு இதை விட பெரிய விலைக்கரையும் செலுத்த முடியாது. இன்னும் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இதை எழுதி வச்சுக்கங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். அவுட் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ்னா இதுதான். மார்க்கெட்ல இருந்து சேல்ல இருந்து நம்ம எடுத்து அவருக்கு சொந்தமாக்கினது மட்டுமல்ல, இனி it is a ransom that never can be required again even by the Lord God Almighty. செலுத்தப்பட்ட விலைக்கரையம் போதுமானதாக இருக்கிறபடினாலே இனி தேவனே நமக்கென்று இன்னொரு விலைக்கரையத்தை செலுத்த சொல்லி கேட்க போகிறது கிடையாது. செலுத்தப்பட்டு முடிஞ்சாச்சு. இனிமே தேவனே இது பத்தாது, இது சரியில்லை, வேற ஒண்ணு கொண்டா, வேற பலியை கொண்டா, வேற ரத்தத்தை சிந்து, வேற ஒரு கிரயத்தை செலுத்துன்னு சொல்ல போகிறது கிடையாது. இருக்கிறீங்களா? தேவனே கேட்க முடியாது, அப்புறம் வேற யார் கேட்க முடியும்? அவருக்கு சொந்தமானவர்கள் நாம். ஆகையால் தான் நாம் பவுல் அப்போஸ்தலனோடு சொல்ல முடியும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? மரணமானாலும் ஜீவனாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களாலும் ஆனாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இதை விட ஒரு கிரையம் யாரும் செலுத்த முடியாது. இந்த கிரையம் செலுத்தப்பட்டதுனால் நான் தேவனோடு சேர்க்கப்பட்டு விட்டேன். இனி என்ன பிரிக்க யாராலையும் முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவனே வேற ஒரு கிரயத்தை இனி கேட்க போறது கிடையாது. என் கதை முடிஞ்சது. நான் நிரந்தரமாக தேவனுடைய பிள்ளை. இருக்கிறீங்களா? சும்மா அதையும் இதையும் பேசிட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாதுன்னு அர்த்தம். சுவிசேஷத்தை பற்றி இந்த உடையும் அதையும் இதையும் பேசுற ஆளுங்களுக்கு சுத்தமா ஏபிசிடி கூட தெரியாத ஆளு தான் அதை பேசிட்டு இருப்பாங்க. நீதிமான் லாக்கப்படுறதுன்னா என்னன்னு தெரியாது, மீட்கப்படுறதுன்னா என்னன்னு தெரியாது, விலக்கிரையை குறித்து வாங்கப்பட்டவர்கள் என்னன்னு தெரியாத ஆட்கள் தான் இதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி உடுத்தக்கூடாது, அப்படி செய்ய வேணும், தலைய இப்படி இருக்க வேணும், நமக்கு இதெல்லாம் கூடாது, அது கூடாது, இதெல்லாம் அதுக்கு அவங்களுக்கு சரி, நமக்கு இது சரி கிடையாது. நம்ம அதை விட மேலான சத்தியத்திலே நாம் வளருகிறோம். இந்த சத்தியத்தை அறிஞ்சா யாரும் கேவலமா நடந்து கொள்ள முடியவே முடியாது. இது அறியலன்னா நிச்சயமா வாழ்க்கை வேற ஒரு லெவல்ல இருக்கும். அதை பின்னால நான் பேச போறேன் வரப்போற பல வாரங்களுக்கு. இந்த சத்தியத்தை எவ்வளவு போதிக்கிறோமோ, எவ்வளவு அதை அறியறோமோ, அவ்வளவுக்கு அளவு பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் மீது வல்லமை, பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை, இதெல்லாம் அவ்வளவுக்கு அவ்வளவு இருக்கும். நான் பாவம் செய்யாதன்னு சொல்றதுனால நீங்க செய்யாம இருக்க போறது இல்ல. பிரீச்சிங் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்? நீ தேவனுடைய பிள்ளை, மீட்கப்பட்டிருக்கிற, விலக்கறிவித்து வாங்கப்பட்டிருக்கிற, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிற, இது அதிகமா பேச 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 பேசதான் நம்முடைய எண்ணங்கள் உயர்கிறது. பாவத்திலிருந்து நாம் விலகி நிற்கிறோம், தூரம் நிற்கிறோம், அதை தொட மறுக்கிறோம். எப்பேற்பட்ட தேவனுடைய அன்பு பாருங்க. எத்தனை பேர் இங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க? கர்த்தரால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். சந்தை கடையிலிருந்து பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்காரு, விலைக்கிரயத்தை செலுத்தி கொண்டு வந்துட்டாரு. இனிமே விற்கப்பட போகிறது இல்லை, இனிமே மார்க்கெட்டுக்கு போக போறது இல்லை. அவருக்கு சொந்தமானவர்கள் அவரோடு சேர்க்கப்பட்டு விட்டோம். நம்மை அவரை விட்டு யாரும் பிரிக்கவும் முடியாது. கடைசியாக இதற்கு அழகான ஒரு பழைய ஏற்பாட்டு பிக்சர் ஒன்று இருக்கிறது. ஓசியா என் புஸ்தகத்தை வாசிப்போம். இதை சொல்லி முடித்து விடுகிறேன். பாருங்க, நம்முடைய மீட்பை குறித்து பழைய ஏற்பாட்டில் பலவிதமான காரியங்களை குறித்து ஆண்டவர் விளக்குகிறார். ஆதியாகமத்திலிருந்து வருது நம்முடைய மீட்பை குறித்து ஒவ்வொன்றும். நாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், கர்த்தர் எப்படி மீட்கிறார்ங்கிறத குறித்து எங்கிருந்து வருது? ஆதியாகமத்திலிருந்து. ஒவ்வொரு புஸ்தகமும் கிறிஸ்து இயேசுவினால் நாம் எப்படி மீட்கப்படுகிறோம் என்று சொல்லி விளக்குகிறது தான் ஒவ்வொரு புஸ்தகம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகமும். இயேசு சொன்னார், பழைய ஏற்பாட்டை வாசிப்பார், அதுல என்ன பற்றி எழுதி இருக்குது என்று சொன்னார். எங்க எழுதி? ஓசியாவில் எங்க எழுதி இருக்கிறது? ஓசியா விபச்சாரியும் வேசியுமான ஒரு ஸ்திரியை திருமணம் செய்து கொண்டிருந்தான். அவள் வர வர கெட்டு சீரழிந்து கொண்டிருந்தாள். கதையை சொல்லிட்டு வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில். வர வர கெட்டு சீரழிந்து போய் கொண்டிருந்தாள். நடத்த ரொம்ப மோசமாக போகுது. போக போக பிள்ளைகளை பெறுகிறாள், ஆனால் அவளுடைய வேசித்தனமும் விபச்சாரத்தனமும் குறையவில்லை. போக போக ரொம்ப மோசமா போய், வேதத்தில் இருக்கிற கதைங்க இது. ஓசியாங்கிற பெரிய பிரீச்சர் இவர், அவருடைய மனைவி
போக போக ரொம்ப மோசமா போய் அவள் ஒரு அடிமையாக அவள் விற்கப்படும்படியாக சந்தை கடைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாள். நிர்வாணமாக எருசலேமின் தெருக்களிலே எல்லாருடைய பார்வையிலேயும் அசிங்கமாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாள். ஒரு வேசியாக, விபச்சாரியாக விற்கப்படும்படியாக. தேவன் ஓசியா என்கிற இந்த பிரசங்கியாரை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ போ, இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இந்த ஸ்திரீயை போய் வாங்குகின்றார். முதலாவது வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல போய் இந்த பெண்ணை நேசின்றார். விபச்சாரம் வேசித்தனம் பண்ண இந்த பெண்ணை கெட்டு போய் சீரழிந்து நிர்வாணமா சந்தையில விற்கப்படும்படியா நிற்க வைக்கப்பட்டிருக்கிற இந்த அசிங்கமான இந்த பெண்ணை போய் நீ விலை கொடுத்து வாங்க, அவளை நேசி என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அவன் போகிறான். 1ஆம் அதிகாரம் தான் ரொம்ப அற்புதமான வசனம், வேதத்திலேயே ரொம்ப அற்புதமான வசனம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நிறைய பேர் சொல்றாங்க யோவான் 3:16 தான் ரொம்ப அற்புதமான வசனம் என்று. யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னா யாருக்கும் சொல்றதுக்கு, எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய்ன்னு சொல்லியிருக்க, எவ்வளவாய், அதைத்தான் இந்த வசனம் வழக்குது. அதனால தான் யோவான் 3:16 விட அற்புதமான வசனம் இது. எவ்வளவாய் ஓசியா தன்னுடைய மனைவி அங்கே அடிமைத்தனத்திலே விற்கப்படுகிறவளாய் நிற்கிறதை கண்டு வேசியாய், விபச்சாரியாய், ஏளனமாய் பேசப்படுகிறவளாய், ஜனங்க காரி துப்பக்கூடிய அளவுக்கு நிற்கிறவளாய் இருக்கும்போது அவன் அந்த தெருக்களில் அவளை நேசிக்கிறவனாய் போய் அவளை போய் மீட்கும்படியாக, விலை கொடுக்கும்படியாக அவன் போகிறானே, அதை பார்க்கும் போதுதான் அங்கே பழைய ஏற்பாட்டில் எனக்கு விளங்குது தேவன் நம்ம எப்படி நேசிக்கிறார். என்ன சொன்னார் ஆண்டவர்? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரன் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ அன்பு கூற. அவளை எப்படி அன்பு கூறினாரு? நான் எப்படி இஸ்ரவேல் மக்களை நேசிக்கிறேனோ அது போல நீ தேவனுடைய மனுஷன் போய் இந்த பெண்ணை நேசித்து இவளை மீட்டு கொண்டு வான்றார். அப்ப அங்க பாயிண்ட் என்ன? பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை காட்ட விரும்புகிறார். அவருடைய மீட்கும் குணத்தை அவர் காட்ட விரும்புகிறார். எப்படி கெட்டு போனவர்களையும் சீரழிந்து போனவர்களையும் கூட அன்பு கூர்ந்து அவர்களை மீட்கும்படியாக இவர் வருகிறவர், இவர் மீட்கும் தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த ஓசியாவின் கதையே. அது ஒரு நாள் வாசித்து பாருங்க. அதுக்கு தான் அந்த கதையே, பயங்கரமான கதை அது. அந்த கதை எதுக்கு? தேவன் எப்படி அன்பு கூர்ந்து நம்மை மீட்கும்படியாக வந்து சந்தை கடையில இதே மாதிரி நம்ம வாங்கினார். நான் எப்படி அவளை அன்பு கூற போறனோ, நான் எப்படி அன்பு கூர்ந்து என்ற குமாரனை அனுப்பி அவளை மீட்டுக் கொள்ள போறனோ அது போல நீ போய் அன்பு கூறு. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் அன்பு கூறுவது போல அன்பு கூறினார். இப்போ வாங்கினார், போறான். கர்த்தர் இவன் மூலமாக தம்முடைய மீட்பை சித்தரித்து காண்பிக்கிறார். எருசலேமில் தெருக்களில் நடந்து போய் அங்கே அவலட்சணத்திலே தொங்குகிற பெண்ணை இருக்கிற அந்த பெண்ணை அவன் மீட்டுக் கொள்கிறான். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளி காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு, அப்படின்னு சொன்னா 15 வெள்ளி காசும் 1.5 படி கோதுமையும் கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறார். யார? கெட்டு சீரழிந்து போய் நின்ற இந்த வேசியும் விபச்சாரியமான தன்னுடைய மனைவி விலை கொடுத்து வாங்கி கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க, இது ரொம்ப அருமையான காரியம். இதுவரைக்கும் அவனுடைய மனைவியா இருந்தார். அடிமைத்தனத்திலிருந்து இவர் வாங்குகிற வரைக்கும் இவருக்கு என்னவா இருந்தாள்? அவள் மனைவியா இருந்தாள். மனைவியா இருந்த வரைக்கும் அவளுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தால் இவன் மூலமாக அடித்து கொண்டு போட்டா இவன் ஜீவன் போயிடும். அதான் சட்டம். மனைவி அடிச்சு கொண்டா கூட அது என்ன, கொலைதான் இல்லையா? மனைவியை கொண்டா கொலை இல்லைன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? அது வேறங்க, வேற யாராவது கொண்டாதான் கொலை. மனைவி தானே அடிச்சு கொண்டாரு, கிடையாது. கொலை தான். மனைவியை கொண்டாலும் சரி, யாரை கொண்டாலும் சரி. இவனுக்கு மனைவியா இருந்த வரைக்கும் இவளுக்கு ஏதாவது இவன் தீங்கு செய்தால் இவன் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய நிலையில் அவன் இருந்தான். கொலை பண்ணா இவனுடைய ஜீவன் இவனிடத்திலிருந்து எடுக்கப்படும், அந்த அளவுக்கு அவனுக்கு உத்தரவாதம் இருந்தது. இப்பொழுது அவள் மனைவி அல்ல. இப்பொழுது யார் அவள்? யாரு? அடிமை. அடிமைனா என்ன வேணா செய்யலாம். ஹலோ, இவ்வளவு நாள் இவளை அடிச்சு கொன்னா இவன் போய் தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும், அதுதான் சட்டம். இப்பொழுது இவள் மனைவி என்ற ஸ்தானத்திலிருந்து நீங்கி இப்பொழுது இவனுக்கு சொந்தமான அடிமையாக இவள் விற்கப்பட்டு இவனால் வாங்கப்பட்டு இவனோடு வீடு திரும்புகிறாள். அவளை பார்த்து சொல்லுகிறான் பாருங்க, இதுதான் தேவனுடைய
அன்பை வெளிப்படுத்துகிற அருமையான காரியம் 3ஆம் வசனத்திலே அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு. என்ன அன்பு பாருங்க அவனுக்கு. இனி செய்யாத, இனி வேசித்தனம் பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத, எனக்காக நீ அநேக நாள் காத்திரு. அதை விட என்ன அழகான காரியம் என்ன? நானும் உனக்காக காத்திருப்பேன் என்றான். ஹலோ, இருக்கிறீங்களா? தேவனுடைய அன்பு இது. இது ஏதோ இந்த மனுஷன் செய்யற காரியம் இல்ல. கர்த்தர் சொல்லித்தராரு இப்படி செய்யணும். ஏன்னா மக்களுக்கு புரியணும் நான் என்ன செய்யறேன்னு. வேசித்தனத்தினை விபச்சாரத்தில் இருந்தவளை கொண்டு வந்து, நீ ஒருவனையும் சேராமல் விபச்சாரம் பண்ணாமல் வேசித்தனம் பண்ணாமல் எனக்காக அநேக நாள் காத்திரு, நானும் உனக்காக காத்திருப்பேன். என்ன பெரிய வார்த்தைங்க பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு பெண்ணுகிட்ட போயிட்டு இவ்வளவு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இப்படி பேசினா எந்த பெண்ணும் மாறிதான் ஆகணும். மாறுவாங்களா? மாற மாட்டாங்களா? கண்டிப்பா மாறுவாங்க. இப்படி ஒருவன் போய் நேசித்து விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து அவன் அடிச்சு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அடிமை போலவ, மனைவி இல்ல, அடிமை. இவன் என்ன வேணா செய்யலாம். செய்யறதை விட்டு போட்டு எனக்காக நீ காத்திரு, இனி இப்படி செய்யாத, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்றானே, இதுதான் தேவனுடைய அன்பு. இப்படிப்பட்ட அன்பை உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள் ஒருபோதும் வேசித்தனத்துக்கு உபச்சாரத்துக்கு திருப்பி போகவே முடியாது. பாருங்க, தேவன் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார், சந்தையிலிருந்து வாங்குகிறார். வழி தப்பி நம்மை பாவம் செய்த நம்மை தேவன் வந்து விலை கொடுத்து, கல்வாரி சிலுவையின் பாடுகள் மூலமாக விலை கொடுத்து நம்மை வாங்குகிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமில்லாமல் கழுவி சுத்திகரித்து நம்ம நடுவீட்டில் அலங்காரத்தோடு உட்கார வைக்கிறார். பிறகு சொல்லுகிறார், நீ வேற தேவர்கள் பின்னால போகாத, வேற விதமான வாழ்க்கையை நடத்தாத, விபச்சார வேசித்தன வாழ்க்கையை நடத்தாத, அதை நிறுத்திடு, நீ இனிமே எனக்காக வாழு, நானும் இனி உனக்காக இருப்பேன். புதிய வாழ்க்கை. ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது, நான் போன வாரம் போயிட்டு இருந்தேன், 2 வெள்ளைக்கார சகோதரிகள் வந்திருந்தாங்க. ரொம்ப வருஷமா, 30 வருஷமா 35 வருஷமா இந்த ஊரில் வேலை செய்கிறாங்களாம். விபச்சாரம் செய்கிறவர்களை கொண்டு வந்து அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக பல விதமான தொழில்களை கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து, அவர்களை தொடர்ந்து அவர்களை பராமரித்து அவர்களுக்கு நல்ல வேலை செய்கிறாங்க. பசுமலையில் இங்கே அந்த கதையை அந்தம்மா அழகா, வெள்ளைக்காரங்க அழகாக தமிழ் பேசுது. அந்தம்மா எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தமிழில் அவ்வளோ அழகாக சொல்லிட்டு வந்தாங்க என்ன வேலை செய்கிறாங்க.